ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். ஓட்டிங் எங்கேயோ பறக்குதுங்க. நான்லாம் உண்மையாலே நினச்சி பார்க்கலங்க. ஓப்பனாக சொல்லுனா நான் இந்த அளவுக்கு இந்த நபர் இவ்வளோ ஓட்டு வாங்குவாருன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. பட் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த வாரம் முடிவுக்குள்ளே ஒரு 3 lakhs 4 lakhs சொல்ல முடியாது. அவ்வளோ ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சோண்டு லைக் போடுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸ்மால் யூடியூபர் கொஞ்சோண்டு பார்த்து பண்ணுங்கள். ஸோ யார் அந்த நபர் அப்படின்னு முதல் இடத்துல கானா வினோதோட ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 1,72,340 கிட்ட வந்துருக்குங்க. ஸோ இவ்வளோ ஓட்டுகள் உண்மையாலே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாமே 1 லட்சம் ரூபா 1 லட்சம் ஓட்டு 1.5 லட்சம்லாம் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி கரெக்டாக வெனஸ்டே, ஸோ மண்டே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 3 டேஸ்க்குள்ளே 1.5 லட்சம் 1.80 கிட்ட வரதுனா பெரிய விஷயம். ஸோ கானா வினோத்தோட கேமிங் நல்லா இருக்குது. இன்றைக்கி டாஸ்க் பயங்கரமாக விளையாடுறாங்க. செம்மையாக விளையாடுறாரு. டப்புன்னு முடிச்சார். டாஸ்க்கு பயங்கரமாக விளையாடு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு என்டர்டெய்னர் அவர். நல்லா கானா பாட்டு சூப்பரெல்லாம் பாடி நல்லா என்டர்டெயின் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணுற சின்ன மிஸ்டேக் என்னென்னா திவாகரை போய் நோண்டுறது. ஸோ அவரை போய் சீண்டாம தான் சூப்பராக இருக்குன்றது என்னோட கருத்து. அவர் சீண்டாம இருந்தனா இவர் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ திவாகரே வியந்து பார்க்குற அளவுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஆள் தான் சொல்லலாம். பட் இது கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இரண்டாவது இடத்துல இருக்கிறது இவருக்கு இவ்வளோ மாற்றமா என்னடா நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, எப்படா திடீர்னு மாறினார். ஸோ சேதனை பேசலை. ஸோ யாருமே இவராக யோசிக்க என்ன பண்ணாருன்னே தெரியல. ஒருவேளை சேதனை வார்னிங் கொடுத்து திட்டி முடிச்சிருந்தா இவருக்கான கேம் சேஞ்ச் இருக்கலாம்னு நினைக்கலாம். பட் இவர் திடீர்னு மாறி இருக்காரு. ஸோ யாருன்னு கேட்டால் கமருதீன். ஸோ கமருதீன் 2வது இடத்துல இருக்காருங்க. ஸோ 2வது இடத்துல ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 69,700 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15% வாங்கியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட ஒரு நல்ல கேம் சேஞ்சாங்க, நல்லா விளையாடுறாரு. இதே மாதிரி கீப் ஆன் கோயிங் போயிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஆரோரை கூட கூப்பிட்டு நல்லா சொன்னாங்க, இந்த வாரம் நீ சூப்பராக கேம் விளையாடுற, யார்கிட்டும் சண்டைக்கு போகல, எதுவுமே பண்ணலை, யார் மேலேயுமே கோவப்படலை, எல்லாம் ரொம்ப பொலைட்டாக இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். கமருதீன்கிட்ட எவ்வளோ சேஞ்சஸான்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 3வது இடத்துல இருக்கிறது ஆரோரா இருக்காங்க. ஸோ ஆரோரா ஓட்டிங் 67,500 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 15% எடுத்துருக்காங்க. ஆரோரா என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரிலங்க. ஸோ ஆரோரா ஆளே காணும், அதான் சொல்லணும். ஓகேங்களா. இந்த வாரம் ஆரோரா ஒரு ஸ்பீச் கிடையாது, கேம் கிடையாது, ஆளே கிடையாது. ஸோ நிறைய இடங்களை ஆளே காணும். ஸோ இவர் துஷார் கூட அதிகமாக ஆரோரா கூட இப்போ ட்ராவலே பண்ணுறதில்ல. ஸோ 3வது வாரத்தோட முடிச்சிட்டார் ட்ராவலிங் எல்லாமே. இப்போ எங்கேயுமே சுற்றுறது கிடையாது, 2 பேரும் ஒன்றா இருக்கிறது கிடையாது. துஷார் அவர் கேம் நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. அரோரா அவங்க கமருதீனை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் பண்ணுறாங்க தவிர அந்தளவு கேம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ ஓட்டுகள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 4வது இடத்துல நம்ம பார்வதி இருக்காங்க. ஸோ பார்வதியோட கேம் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 66,900 ஓட்டுகள்கிட்ட வாங்கிக்கிறாங்க. பர்சன்டேஜ் இப்போ தான் 15% எடுத்துருக்காங்க. ஸோ பார்வதி 2 நாளாக ஒரே மேட்டரை சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த நேற்று டாஸ்க் இல்லான்னாங்கள இந்த ஃப்ளிப் ஆனது மேட்டரே சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது ஒரு வேளை உண்மை கரெக்டாக கூட இருக்கலாம். எல்லாருமே உங்களை டிசப்பாயின்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் அவங்க இருந்தால் நல்லா இருக்கலாம் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் கேர்ள், அதனால் அவங்க இருந்தால் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. பட் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஒத்துக்கலாம். பட் நீங்கள் அதை முடிக்காதப்போ மறுபடியுமே 2 நாளாக ஒரே டாபிக் பேசினா பார்க்குற மக்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குன்றதை பார்வதி கம்பல்சரி அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. நேற்றே பண்ணாங்க. கமருதீன்கிட்டே கேட்டாங்க, ஏன்னா ரொம்ப போர் அடிச்சுனான்னு கேட்டாங்க. கேட்டுட்டு மறுபடியுமே எனக்கு ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப போராக இருக்குது. மக்களே உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் போட்டு விடுங்க. ஸோ கடைசி இடத்துல இருக்கிற நம்ம கலையரசன் அவர் ஓட்டிங் 62,500 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 14% எடுத்திருக்காரு. ஸோ கலை கூட எங்கே இருக்காருன்னு தெரில. சில இடத்துல பேசுகிறாரு, 2-3 விஷயத்த பேசுகிறாரு. மற்றபடி அவர் கேமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் இன்னும் கேம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். பட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியலங்க. ஸோ அவருக்கு ரொம்ப டவுனில் இருக்கார். ப்ளஸ் இந்த ஜட்ஜாக இன்றைக்கி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஒரு இதுக்கு அந்த டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்களா, கேப் டாஸ்க், அது அந்த மாதிரி விஷயத்தையும் இவர் ஒர்க் அவுட்டபுளாக இருக்கார். மற்றபடி எதுக்குமே ஒர்க் அவுட்டபுளாக இல்லை. ஸோ இந்த வாரம் இவர் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவரும் மாறவரும் டபுள் எவிக்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மறுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.